கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிடுகிறார் முதல்வர் ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நகர் ஊரமைப்பு இயக்கத்தால் தயாரிக்கப்பட்ட கோயம்புத்தூர் முழுமை திட்டம் 2041 கோவை மாநகரின் வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான ஆவணமாகும். GIS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இத்திட்டம் உட்கட்டமைப்பு, போக்குவரத்து, சுற்றுச்சூழல், பொருளாதாரம், வீட்டு வசதி போன்ற பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களின் ஆலோசனைகளுடன் தயாரிக்கப்பட்ட ஒரு விரிவான திட்டமாகும். கோவை வளர்ச்சிக்கும் முதலீட்டாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ள இத்திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் வெளியிடுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேளாண்மைக்கென 5 தனி நிதிநிலை அறிக்கைகளை அளித்து பல்வேறு உன்னத திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தால் தயாரிக்கப்பட்ட 1531 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோயம்புத்தூருக்கான 2வது முழுமை திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த திட்டத்தின் அடிப்படையில் கோவை மாநகரனுடைய வளர்ச்சிக்கான பல்வேறு விதமான பணிகள் என்பது இந்த வல்லுநர் குழுவால் பரிந்துரைக்கப்படும். அந்த வகையில அது அங்கிருக்கக்கூடிய போக்குவரத்து, உட்கட்டமைப்பு, மக்கள் தொகைக்கு ஏற்ப குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த முழுமை திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாநகரம் அதிக அளவில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதன் காரணமாக அதற்கு ஏற்ற போல 2வது முழுமை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கையாகத்தான் தமிழக முதலமைச்சர் முழு திட்டத்துக்கான தொகுப்பை தற்போது வெளியிட்டிருக்கார். இதன் மூலமாக பல்வேறு பணிகள் கோவை மாநகரில் மேற்கொள்ளப்பட உள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.